மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதை வைத்துதான் அவன் எதிர்காலத்தில் அவன் இறந்த பிறகும் பேசப்படுவான். அப்படிதான் கடந்த ஆண்டு இறந்த கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாள் இன்று. அவர் முன்னணி நடிகராக, மக்கள் தலைவராக கடுமையாக உழைத்து போராடி முன்னுக்கு வந்தவர். இன்றைக்கு விஜயகாந்தின் கதை பார்ப்போம். 1952ஆம் ஆண்டு அழகர் சாமி ஆண்டாள் அழகர் மகனாக, 3வது மகனாக பிறந்தவர் கேப்டன் விஜயகாந்த். ஒரு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தங்கை என்று அவருடைய தாயாருக்கு 4 பிள்ளைகள். அவருடைய தாயார் சிறு வயதில், அவருக்கு விஜயகாந்துக்கு 1 வயதாக இருக்கும் போதே அவருடைய தாயார் ஆண்டாள் இறந்து விட்டார். அதன் பிறகு அவருடைய தந்தை அழகர்சாமி 2வதாக ருக்மணி அம்மாளை திருமணம் செய்து கொண்டார். ருக்மணி அம்மாளுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. அவருடைய விஜயகாந்தின் தங்கை தம்பிகளாக தான் அவர்கள் வளர்ந்தார்கள். விஜயகாந்த் பள்ளியில் படித்த போதும் சுமாரான படிப்பு தான். ஆனால் அவருக்கு ஆர்வம் இருந்ததெல்லாம் சினிமா பார்ப்பதில்தான், அவருடைய நண்பர்களோடு விளையாடுவதில், அரட்டை அடிப்பதில் தான் அதிக ஆர்வம் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு SLC ஃபெயில் ஆகிவிட்டார். அதற்கு பிறகு அவருடைய தந்தையின் ரைஸ் மில்கள் 4-5 ரைஸ் மில் இருந்தது. அந்த ரைஸ் மில்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு விஜயகாந்திடம் கொடுக்கப்பட்டது. மதுரை விநியோகஸ்தர் முகமது மசூக் அவர்களின் சிபார்சில் டைரக்டர் MA காஜா இயக்கிய இனிக்கும் இளமை படத்தில் முதன்முதலாக விஜயகாந்த் வில்லனாக நடித்தார். அவர் வில்லனாக நடித்த முதல் படம் அதுதான். அதற்கு பிறகு 157 படங்களில் நடித்திருக்கின்றார். அதில் கதாநாயகனாக நடித்தவை 156. அதில் ஒரு படம் வெளியாகவில்லை, இன்று வரை வெளியாகவில்லை. நூலருந்த பட்டம் என்று நினைக்கிறேன் அந்த படத்தின் பெயர். சினிமா வாய்ப்பு பெற மிகவும் போராடினார். கருப்பா இருந்தா ரஜினியின் நினைப்பா என்று அவரை விரட்டி விட்டவர்கள் உண்டு. பல பேர் பணம் எடுத்துட்டு வா, உன்னை நடிக்க வைக்கிறேன் என்று சொன்னவர்களும் உண்டு. இதையெல்லாம் கடந்து அவர் போராடி சினிமாவுக்குள் வந்தார். அவருடைய 6வது படம் சட்டம் ஒரு இருட்டறை அவரை திரும்பி பார்க்க வைத்தது. ஒரு சுறுசுறுப்பான ஒரு புதிய கதாநாயகன் தமிழுக்கு கிடைத்தான் என்று சொல்லும் அளவுக்கு அவர் வளர்ச்சி வந்தது. அந்த திரைப்படம் அவருக்கு பெயரும் புகழும் கொடுத்தது. அதோடு புதிதாக 10 படங்களில் அவர் ஒப்பந்தமானார். ஆனாலும் கூட அன்றைக்கு அவருடன் நடிக்க மறுத்த நடிகைகள் பலர். ஸ்ரீபிரியா, ராதிகா, சரிதா, அம்பிகா என்று பல பேரும் விஜயகாந்துடன் நடிக்க மறுத்ததுண்டு. பிற்காலத்தில் விஜயகாந்த் பெரிய ஹீரோ ஆனதும் அவருடன் கைகோர்த்து இவர்கள் எல்லாம் நடித்தார்கள் என்பது வேறு கதை. திரையுலக வாழ்வில் விஜயகாந்தின் திரையுலக பயணத்தில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படங்கள் சட்டம் ஒரு இருட்டறை, சாட்சி, வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்காலே, பூந்தோட்ட காவல்காரன், செந்தூரப்பூவே, புலன் விசாரணை, சின்ன கவுண்டர், ஹானஸ்ட் ராஜ், கேப்டன் பிரபாகரன், உழவன் மகன், கூலிக்காரன், வானத்தைப் போல, ஊமை விழிகள், சட்டம் ஒரு விளையாட்டு, நினைவே ஒரு சங்கீதம், சத்திரியன், மாநகர காவல், ஏழை ஜாதி, சேதுபதி IPS, உளவுத்துறை என்று அவருடைய வெற்றி பயணத்தில் எக்கச்சக்கமான படங்கள் உண்டு. விஜயகாந்த் அடிப்படையில் புரட்சித் தலைவர் MGRின் வெறிபிடித்த ரசிகர் என்றாலும் கூட அரசியல் ரீதியாக அவர் கலைஞர் கருணாநிதியின் ஆதரவாளராக வளர்ந்தார். அப்படிதான் தன்னை காட்டிக்கொண்டார். அவருடைய வளர்ச்சியின் பின்னால் திமுக காரர்களின் உழைப்பு நிறைய இருந்தது. ஒரு திமுக காரராகவே அவர் வளர்ந்தார். அவருடைய ஒவ்வொரு படமும் வெளியாகும் போது கருணாநிதிக்கு தான் முதலாக போட்டு காட்டினார். அதேபோல அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர் கருணாநிதி. நடிகர்களிலே ஒரு இலவச மருத்துவமனை கட்டியவர் விஜயகாந்த். அந்த மருத்துவமனையை திறந்து வைத்தவர் கருணாநிதி. இப்படி கருணாநிதியின் செல்லப்பிள்ளையாக வளர்ந்தவர் விஜயகாந்த். கருணாநிதியே அவருக்கு பதவி தர ஆசைப்பட்டும் உண்டு. இவர் பதவி ஏற்கவில்லை அவருடன். MGR இருந்தவரை 13 ஆண்டுகள் கருணாநிதியால் அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாத சூழ்நிலை ஏற்பட்ட காலகட்டத்தில், அதன் பிறகு எம்ஜிஆர் அடைந்த பிறகு கருணாநிதிக்காக கடற்கரையில் மிகப்பெரிய ஒரு
ஒரு மாநாடு போன்ற ஒரு விழாவை எடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். அந்த விழாவில் கருணாநிதிக்கு ஒரு தங்கப் பேனா பரிசளித்து அவருடைய இதயத்தில் இடம் பிடித்தவர். ஆக்ஷன் ஹீரோவாக அவர் நடித்த படங்கள் எல்லாம் எம்ஜிஆர் பாணியில் அமைந்த ஆக்ஷன் படங்கள் தான் எல்லாமே. அவை எல்லாமே அவருடைய ஆக்ஷன் காட்சியில் லெக் ஃபைட், காலால் எட்டி உதைக்கும் ஃபைட் மிக சிறப்பாக பேசப்பட்டது. அவரை தவிர அதற்கு பிறகு லெக் ஃபைட் யாருமே செய்ததில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு ரிஸ்கான ஃபைட் அது லெக் ஃபைட். அந்த ஃபைட் ஒரு நாள் நடித்து முடித்து வந்தால் மறுநாள் காலெல்லாம் பயங்கரமாக வலிக்கும் என்று சொல்லுவார் விஜயகாந்த். சினிமா உலகில் அன்றைக்கு ரஜினிக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் விஜயகாந்த். அவருடைய திரைப்படங்கள் சின்ன சின்ன சிற்றூர்களிலும் குக்கிராமங்களிலும் வெளியானது. விஜயகாந்துக்கு குக்கிராமங்களிலும் சின்ன சின்ன ஊர்களிலும் ரசிகர்கள் வளர்ந்தார்கள், இருந்தார்கள். அந்த ரசிகர்களுக்கு நற்பணி மூலம் நிறைய உதவிகளையும் செய்து வந்தார் விஜயகாந்த். ரஜினிக்கு அடுத்த இடத்தில் வியாபார ரீதியாக விஜயகாந்தின் திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய மாஸ் இருந்தது, மவுஸ் இருந்தது. விஜய் என்கின்ற அந்த இளம் நடிகர் இன்றைக்கு பெரிய நடிகராக வளர்வதற்கு ஆரம்ப காலத்தில் அவருடைய தன்னுடைய இரண்டாவது விஜயை தன்னுடன் தம்பியாக நடிக்க வைத்து விஜய்க்கு பேரும் புகழும் கிடைக்க காரணமாக இருந்தவர்களில் விஜயகாந்தும் ஒருவர். சினிமாவில் அவர் மிகப்பெரிய ஆளுமையாக, மிகப்பெரிய ஹீரோவாக, ஒரு மாஸ் ஹீரோவாக வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் விஜயகாந்தின் அன்பு நண்பர் இப்ராஹிம் ராவத்தர். அவர்தான் விஜயகாந்தின் கால்ஷீட்டை பார்த்து கொண்டார், விஜயகாந்துக்காக கதை கேட்டார், விஜயகாந்தின் பல வெற்றி படங்களுக்கு மூல காரணமாக இருந்து அவர்தான் உழைத்தார். அது மட்டுமல்ல, விஜயகாந்துக்கு என்று ஒரு அருமையான ரசிகர் மன்றத்தை, நற்பணி மன்றத்தை உருவாக காரணமாக இருந்தவர் இப்ராஹிம் ராவத்தர். எனவேதான் டி நகர் ராஜபாதர் ஸ்ட்ரீட்டில் விஜயகாந்தின் ரசிகர் மன்றம் இருந்தபோது இப்ராஹிம் ராவத்தர் விஜயகாந்தின் மேனேஜராக இருந்தவரை அவருடைய விஜயகாந்தை பார்க்க வருகிற ஒவ்வொருவருக்கும் சாப்பிட்டு தான் போக வேண்டும் என்ற அளவுக்கு யார் வந்தாலும் பிரியாணி, டிஃபன் என்று எப்போது வந்தாலும் விஜயகாந்தின் மன்றத்தில் யார் வந்தாலும் சாப்பிட்டு போக வேண்டும், சாப்பிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வழக்கத்தை விஜயகாந்தும் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவத்தரும் சேர்ந்துதான் அதை தொடங்கினார்கள். விஜயகாந்துடன் ராவத்தர் இருந்தவரை விஜயகாந்துடைய ரசிகர்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. இன்றைக்கு பிரேமலதா இருக்கின்றார். அந்த பிரேமலதா அவர்களை விஜயகாந்துக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்து கொடுத்தவரும் இப்ராஹிம் ராவத்தர் தான். ஆனால் விஜயகாந்தோ ராதிகாவை விரும்பினார். ராதிகாவுக்கும் விஜயகாந்துக்கும் திருமணம் நடந்திருந்தால் அது வேறு மாறி இருக்கும். காரணம், விஜயகாந்துடைய வாழ்க்கையில் சில திருப்புமுனைகளாக இருந்தவர் ராதிகா. விஜயகாந்தை ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹீரோவாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர். அவருடைய ஹேர் ஸ்டைலை, நடிப்புக்கான பாடி ஸ்டைலை, அதாவது ஒரு உடல் மொழியை, பேசுகின்ற ஸ்டைலாக பேச வேண்டும், எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எப்போதும் ஃபேண்ட் ஷர்ட் போட்டுக்கொண்டு ஸ்டைலாக இருக்க வேண்டும் என்று விஜயகாந்துக்கு அடிக்கடி அறிவுறுத்தி அவரை ஒரு அழகான ஹீரோவாக மாற்ற நினைத்தவர் ராதிகா. விஜயகாந்த் சினிமாவில் மாபெரும் ஹீரோவாக இருந்த அளவுக்கு அரசியலில் ஆக முடியாமல் போக காரணம் பல இருந்தன. ஆனாலும் கூட அவர் முதல் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பிறகு எதிர்கட்சி தலைவராக உருவானார். அப்படியே அந்த போராட்டத்தில் அவரை இருவேறும் கட்சிகளான அதிமுக, திமுக இதர்களுக்கிடையே மோதிக்கொண்டு அவர் முட்டிக்கொண்டு வந்தார். ஆனாலும் கூட பேராசையின் காரணமாக அவர் கட்சியில் இருந்த சிலர், பொருளாளர் போன்றவர்கள் அவருடைய கட்சியை உள்வாடகைக்கு விட்டது போல வேறு கட்சிகளோடு கூட்டணி வைத்து, அதாவது கூட்டணி வைப்பது போல ஓட்டுக்களை பிரிக்கும் வேளையில் இறங்கிய போதுதான் அந்த கட்சிக்கின் மவுஸ் இறங்கியது. விஜயகாந்த் மிக பெரிய அளவில் தோல்வியடைந்து
அவருடைய கட்சியும் தோல்வி அடைந்ததால் மனம் உடைந்து போய் உடல் நலம் இல்லாமல் இருந்தார். ரொம்ப நாட்கள் அவரால் எழுந்து நடமாடவோ பேசவோ முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். அந்த நிலையில்தான் அவருடைய குடும்பம் அப்படியே சிதறி போனது. அவருடைய தங்கைகள் தம்பிகள் எல்லாமே அனுப்பப்பட்டார்கள், வேறு துரத்தப்பட்டார்கள், வேறு ஆட்களுக்கு போய்விட்டார்கள். அவர்களை ஆதரிக்க யாரும் இல்லை. ஆனாலும் கூட அவருடைய கட்சி இன்றைக்கு இருக்கின்றது. விஜயகாந்த் இருக்கிறவரை அந்த கட்சிக்காக போராடினார். இப்போது அந்த கட்சிக்கு அவருடைய மனைவிதான் பொது செயலாளராக இருந்து கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். வாரிசு அரசியலை எதிர்த்த அதே விஜயகாந்த் வீட்டில் இப்போது வாரிசு அரசியல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதருக்காக மக்கள் அந்த கட்சியை விரும்பினார்கள், அவரை விரும்பினார்கள், அவருடைய படங்களை பார்க்க விரும்பினார்கள். எனவே ஒரு தர்மத்தின் தலைவனாக, தர்மம் செய்வதில் நல்ல மனிதராக இருந்ததால் விஜயகாந்த் இன்று வரை பேசப்படுகின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.